அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல நடந்த துயர சம்பவம் கடந்த 27ஆம் தேதி நடந்த துயர சம்பவத்தை யாராலையுமே மறந்திருக்க முடியாது. அந்த சம்பவத்தை ஒட்டி அந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணமா இருந்த டிவிகே ஒரு மாசமா ஒரு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பெரிய ஆக்டிவா இருந்தாங்களா அப்படின்றதெல்லாம் அது அடுத்த விஷயம். அதை வேற ஒரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஒரு மாசம் அவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ட்வீட், அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு ட்வீட்டு, அந்த 15 நாள் கழிச்சு 16 நாள் கழிச்சு நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ. இவ்வளவுதான். தீபாவளி யாரும் கொண்டாட வேணாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு நடுவுல அந்த 16 நாள் கழிச்சு நாங்க எல்லா விஷயத்தையுமே நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரிஜினல் பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த 16 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தா, அடுத்து ஒரு 15 நாள் வந்துருச்சு. 30வது நாள் வந்துருச்சு. இந்த 30வது நாள் கரெக்டா அக்டோபர் 27ஆம் தேதி விஜய் அவர்கள் மாமல்லபுரத்துக்கு எல்லாத்தையும் வரவழைச்சு, அதாவது இந்த இறந்தவர்களோட குடும்பம், பாதிக்கப்பட்டவர்களோட குடும்பம் எல்லாரையுமே மாமல்லபுரத்துக்கு வாங்க, நான் உங்ககிட்ட பேச போறேன், நான் உங்ககிட்ட துக்கம் விசாரிக்கிற போறேன், அல்லது என்கிட்ட நீங்க துக்கம் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மீனிங்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங் பயங்கரமான கண்டனங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் உள்ளாயிருக்கு அப்படின்றது தான் என்னோட பார்வையா இருக்கு. அந்த கண்டனங்களையும் அந்த மீட்டிங்கையும் பத்தி என்னோட பார்வை என்ன அப்படின்றத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இது ஒரு வரலாற்று அசிங்கம் அப்படின்ற மாதிரி நான் குறிப்பிட்டிருக்கேன். ஏன் வரலாற்று அசிங்கம் அப்படின்னு சொல்லணும், அது ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும் அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ முழுக்க பார்த்துட்டு நீங்க எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம அந்த கமெண்ட்ஸ் வச்சு நம்ம வேற அடுத்த வீடியோல தேவைப்பட்டால் அதை பெருசா ஒரு டிஸ்கஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, கரூர் சம்பவத்தை பத்தி நம்ம திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவங்க மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாவே இருக்கு. அதுல ஒரு 2-3 பேரை இப்ப ரீசெண்டா இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருந்தாங்க. எங்களுக்கு விஜய் நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சது, எங்க குழந்தை உயிர் போனது கூட எங்களுக்கு பெருசு கிடையாது அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு கொடுத்திருந்தாங்க. ஏன் தம்பி வளர்ந்தான்னா என்ன, இன்னொருத்தனையும் வருவான், 2026ல அவர் தான் சிஎம். அப்புறம் வீடியோ கால்ல பேசும்போது, விஜய் வீடியோ கால்ல பேசும்போது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க அப்படின்ற மாதிரி நாங்கெல்லாம் சொன்னோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேட்டிகளும் நிறைய ஊடகங்கள்ல செய்திகளும் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன மனநிலையில மக்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்கமா, சுயமரியாதை சுயமரியாதை சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில தான் இருக்கமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. சுயமரியாதை சிந்தனைனா உடனே நீங்க பெரியார் மன் அப்படின்ற மாதிரி இல்லாதீங்க, நான் அந்த டாபிக் வரல. பொதுவாவே நம்ம ஒரு தமிழ்நாடு ஒரு கல்வி அறிவில ஒரு சிறந்த மாநிலமா இருக்கு. பெண்களோட முன்னேற்றத்துல ஒரு சிறந்த மாநிலமா இருக்கு. தொழில் வளர்ச்சியில ஒரு சிறந்த மாநிலமா இருக்கு. குற்றச்செயல்கள்ல மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ஒரு ஒரு நல்ல உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டா ஒரு மாநிலமா இருக்கு. அதை தாண்டி இங்க வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பிளஸ் பிளஸ் பாசிட்டிவ் சொல்லிட்டு அப்படியே வளர்ந்துகிட்டே போறோம். அதுக்கு இந்த ஆட்சி அந்த ஆட்சி அப்படின்ற மாதிரிலாம் நான் குறிப்பிட்டு சொல்லல. ஸோ தமிழ்நாடு வளர்ந்துகிட்டே போகுது. அந்த வளர்ந்துகிட்டே போறத இந்த மாதிரி ஒரு சம்பவம் பயங்கரமான ஒரு கேள்வியா எழுப்பிட்டு இருக்கு. என்ன என்ன நடக்குது தமிழ்நாட்டுல, தமிழ்நாட்டு மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க, தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி எழுப்புனது இந்த கரூர் சம்பவம் தான் அப்படின்றதுதான் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நான் பாக்குறேன். இந்த கரூர் சம்பவம் நடந்து முடிச்ச பின்னாடி அந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய விவாதமா இருந்தது. தாவேகா இல்ல ஆளுங்கட்சி தான் இதுக்கு முழு பொறுப்பு, நாங்க கோர்ட்ல தகுந்த ஆதாரங்கள்லாம் காமிப்போம்ன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி சொன்ன பின்னாடி ஏன் 20 லட்ச ரூபாய் கொடுக்கணும் அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வியா இருந்தது எனக்கே பர்சனலாவே. நீங்க ஒரு உங்க மேல தவறு இல்ல, இது எதிர்கட்சியோட அதாவது ஆளுங்கட்சியோட திட்டமிட்ட சதி அல்லது வேற ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு அப்படின்னா நீங்க அரசாங்கத்துக்கு தான் டிமாண்ட் பண்ணிருக்கணும். நீங்க அரசாங்கம் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்தது பத்தாது, நீங்க ஒரு 50 லட்ச ரூபாயாவது கொடுங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அரசு வேலை கொடுங்க, இதுக்கான நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த நாளே ரோட்ல இறங்கி போராடி இருக்கணும். அது நடத்தல. அப்போ இந்த இந்த குற்றத்துக்கு இந்த இந்த சம்பவத்துக்கு தாவேகா பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்றதான் நான் பாக்குறேன். வீடியோ கால்ல பேசும்போதே விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் மேல தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும்?
அவரு தான் தப்பே பண்ணலன்னு சொல்றாரு. நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம்னு சொல்றாங்களே. அதாவது ஆளுங்கட்சி தான் திட்டமிட்ட சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்களே. அப்ப ஏன் வந்து மக்கள்கிட்ட வந்து மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லணும்? மன்னிச்சுக்கிறங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு வந்து நான் நீதி வாங்கி தரேன். உங்களுக்கு உங்களோட இழப்புக்கு வந்து நான் போராடி நீதி வாங்கி தரேன் அப்படின்ற அந்த வார்த்தையை தானே பயன்படுத்திக்கணும். ஏன் வந்து மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. சரி, ஓகே. இவர் வந்து எப்போ வந்து மக்களை சந்திக்க போறாரு, எப்போ வந்து கரூருக்கு போறாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமானதா இருக்கு. நாங்க வந்து பர்மிஷன் கேட்டிருக்கோம். பர்மிஷன் கிடைச்ச உடனே அடுத்த நிமிஷம் வந்து அங்க நிற்போம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு உருட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு யாரும் வந்து கல்யாண மண்டபம் வந்து நாங்க கேட்டுட்டு இருந்தோம். கரூர்ல வந்து யாரும் வந்து தனியார் கல்யாண மண்டபத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அந்த செய்தியும் பொய் செய்தி அப்படின்றது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. இப்போ இவர் அங்க போனா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நினைச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து இங்க வர சொல்லுங்க. அதாவது மாமல்லபுரத்துக்கு வர சொல்லுங்க, பனையூருக்கு பக்கத்துல இருக்க மாமல்லபுரத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே வந்து அதாவது 30வது நாள் காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு வீட்டுல வந்து ஒரு துக்க சம்பவம் நடந்துருச்சு. அதுல 30 நாள் வந்து 30வது நாள் காரியம் என்ன பண்ணுவாங்க. அந்த காரியம் நடக்கிற அன்னைக்கு பர்டிகுலரா தேர்ந்தெடுத்து அந்த காரியம் வந்து இங்க நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்றாங்களா அப்படின்றதும் தெரியல. ஒருவேளை அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த 30வது நாள் காரியம் பண்ணலையா, அவங்க வந்து சென்னைக்கு வர்றதுல குறியா இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய நிறைய கேள்விகளை எழுப்புது. இது ஏன் வரலாற்று அசிங்கம் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன்னா, தமிழ்நாட்டோட வரலாறுங்கிறது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வரலாறு. நம்மளோட சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்கட்டும், ஆங்கிலேயர் ஆட்சி காலமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்க காலங்களாகட்டும், அந்த சுதந்திர போராட்ட காலமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து காமராஜர், அண்ணா, பக்தவச்சலம், சர்பிடி தியாகராயர் இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் வந்து நாட்டை தேசத்தை வந்து கட்டமைச்சதா இருக்கட்டும், அதாவது தமிழ்நாட்டை வந்து கட்டமைத்து ஒரு வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போனதா இருக்கட்டும். அது இல்லாம இன்னைக்கு இருக்க தலைவர்கள் வரைக்கும், நம்ம சீமானன் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில வந்து மக்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும். ஆளுங்கட்சியா இருந்தா அந்த அரசாங்கத்தை வந்து அங்க அவங்க செய்யறத தவறுகளை வந்து மக்களுக்கு சுட்டி காமிக்கணும். மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இங்க பாருங்க இது தவறுலாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சி உங்களுக்கு வந்து நல்ல ஆட்சி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கத்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே வந்து மக்களுக்கான ஒரு அரசியலா இருக்கு. ஆனா தாவேக ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து இது மக்களுக்கான அரசியல் கட்சியா அப்படின்னு கேட்டோம்னா அதுல ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. அது இப்போ கடந்த ஒரு மாசமா வந்து பயங்கரமா ஸ்ட்ராங்கா வந்து நிரூபணம் ஆயிருக்கு. இவங்க மக்களுக்கான அரசியல் கட்சியே கிடையாது. இவங்க வந்து ஒரு பேராசையில, அதாவது நான் வந்து எப்படியாவது முதலமைச்சர் ஆயிரணும் அப்படின்ற அது ஒரு பேராசையில மட்டுமே துவங்கப்பட்ட ஒரு கட்சி. இவரை நம்பி விஜய் அவர்களை நம்பி ஒரு பெரிய கூட்டம், ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் தான். எல்லாருமே வந்து என்னோட அண்ணன் தம்பி, அண்ணா அக்கா தங்கச்சி அவங்க தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து நம்மளோட மூலதனமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பிளான் பண்ணி இந்த ஒரு 2026 நான் தான் சிஎம் அப்படின்ற ஒரு மாயையான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்கு பின்னாடி ஒரு ரசிகர்களை ஃபுல்லா கொண்டு வந்து இந்த 41 மரணங்களை ஏற்படுத்தினதுதான் இவங்க இந்த கட்சியோட வரலாறு அப்படின்னு சொல்லலாம். வரலாறு அசிங்கமான வரலாறு அப்படின்னு சொல்லணும் இல்லையா, இதுதான் அசிங்கமான வரலாறு. நமக்கு வந்து வரலாறுகள் வந்து நிறைய இருக்கு. நம்ம வந்து ரொம்ப தொன்மையான காலத்துல இருந்து நம்மளோட வரலாறு வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கே ஏன் உலகத்துக்கே வந்து கீழடி ஆராய்ச்சியெல்லாம் வந்து பயங்கரமான வந்து ஒரு சான்றுகளை வந்து கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல வரலாறுகள் வந்து அசிங்கமான வரலாறா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் என்னோட பயங்கரமான வேதனையா இருக்கு. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல ஒரு 41 பேர் கூட்ட நெரிசல இறந்ததுங்கிறது ஒரு துயரமான சம்பவமா எல்லாருமே பாக்குறீங்க. நான் வந்து ஒரு வரலாற்று பிழையா பாக்குறேன். வரலாற்று பிழைன்னு கிடையாது, வரலாற்று அசிங்கமா பாக்குறேன். இந்த அசிங்கமான வரலாற்றை தமிழ்நாட்டுல தான் எழுதணுமா, தமிழ்நாட்டுல வந்து ஏன் எழுதணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. ஓகே, இப்போ பாதிக்கப்பட்டவங்க யார் இருக்காங்களோ யாரா இருந்தாலும் சரி, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரடியா சென்று ஆறுதல் கூறணுமோ அல்லது உதவிகள் செய்யணுமோ அப்படின்றதுதான் வந்து ஒரு அடிப்படை மனித நாகரிகம். ஓகேவா? அந்த அடிப்படை மனித நாகரிகம் வந்து ஒரு சாதாரண மனிதன்கிட்டே நம்ம வந்து எதிர்பார்க்கும் போது ஒரு ஒரு படித்தவங்கள்ட்ட நம்ம இன்னும் எதிர்பார்ப்போம், ஒரு அரசியல் தலைவர்கள்ட்ட இன்னும் எதிர்பார்ப்போம். அவங்களே அதிகாரத்துல இருந்தா, அதாவது அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இன்னும் அதிகமாவே எதிர்பார்ப்போம். அதுலதான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏன் வந்து சிஎம் வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேள்வி கேட்போம் பயங்கரமா. சிஎம் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கணுமே, ஒரு எம்எல்ஏ இருந்திருக்கணுமே, ஒரு அமைச்சர் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து கேள்விகளை கேட்கிறோம் இல்லையா. அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு.
நமக்கு வந்து இவங்க தானே பாதுகாப்பு, நம்ம வந்து இவங்க தானே கேள்வி கேட்கணும், நம்ம வந்து இவங்களை தானே தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம அந்த எதிர்பார்ப்பை வந்து நம்ம வந்து அந்த கேள்விகளா கேட்போம். இப்போ இவங்க கிட்ட என்ன எதிர்பார்ப்பு மக்கள் வச்சிருக்காங்க, விஜய் ரசிகர்கள் வச்சிருக்காங்க அப்படின்றதா ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. என்ன எதிர்பார்க்கறாங்க? இவர் வந்தா போதும், இவர் வந்துட்டு அப்படியே டாட்டா காமிச்சிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போயிடலாம். டிஎம்கேவை 2 திட்டு, பிஜேபி 2 திட்டு, அங்க லோக்கல்ல இருக்க பொலிட்டிஷியன்ஸ் வந்து ஒரு 2 திட்டு, அவ்வளவுதான். இதுதான் வந்து தேர்தல் பிரச்சாரமா, இதுதான் வந்து கொள்கையை வந்து மக்கள்கிட்ட சொல்றதா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வரலாற்று அசிங்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த வரலாற்று அசிங்கத்தோட உச்சம் தான் இந்த மாமல்லபுர சந்திப்பு அப்படின்ற மாதிரிதான் இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது ஏன் வந்து இவ்வளவு கடுமையா பேசணும் அப்படின்னா, இதை நினைச்சாலே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஐடியாலாம் யார் கொடுக்குறா விஜய்க்கு? இந்த ஐடியாவை வந்து அவர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு? அவரும் வந்து ஒரு 50 வயதை கடந்த ஒரு ஒரு மனிதன் தான். அவர் ஒரு சாதாரண மனிதன் தான். அவருக்கு வந்து எல்லா விஷயங்களுமே தெரியும். அவர் வந்து ஒரு ஏலியன் கிடையாது. அவருக்கு வந்து மனித உணர்வுகள்ல புரியாது. அவர் வந்து ஒரு தனி உலகத்துல இருக்காரு அப்படின்னா நம்ம சொல்றதுக்கு அழகா இருக்குமே தவிர, அவரும் ஒரு மனுஷன் தான். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு பகுத்தறியத்தக்க அறிவுள்ள ஒரு மனுஷன் தான் அப்படின்றது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்போ அப்படி இருந்தும் அவர் ஏன் வந்து இந்த மாதிரி செயல்களுக்கு வந்து ஒத்துக்கணும் அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வியாகவும் வேதனை மிகுந்த கேள்வியாகவும் இருக்கு. இந்த இந்த 41 குடும்பங்களையும் அது இல்லாம காயமடைந்தவரோட குடும்பங்களையும் ஒரு 500க்கு மேற்பட்டவங்க, அவங்க 500க்கு மேற்பட்ட மக்களை வந்து கூட்டிட்டு போய் சந்திக்க போறதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு 500க்கு மேற்பட்டவங்க வருவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. இவங்களோட இவங்களோட என்ன பேச போறாரு? இவங்களை பார்த்தோன்னே அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? ஒண்ணு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டாச்சு ஏற்கனவே. சரி ஓகே. நேர்ல பார்த்தோன்னே மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் வந்து அழணும். இதுவும் இதுவும் பண்ணிடலாம். உங்க குடும்பத்துக்கு நான் இருக்கேன். என்னைய வந்து ஒரு மகனா நினைச்சுக்குங்க. நான் வந்து என்னைய வந்து குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சுக்குங்க. நான் உங்க குடும்பத்தை வந்து நான் காப்பாத்துறேன். உங்களோட குழந்தைகளை நான் படிக்க வைக்கிறேன். உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தொழில் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் உதவி பண்றேன். அப்படின்ற மாதிரி அவ்வளவுலாம் பேசலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. இந்த மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இந்த மக்கள் வந்து என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க? இவங்களோட எதிர்பார்ப்பு என்ன? ஒரு 20 லட்சம் ரூபாய் அப்படின்றது ஒரு பெரிய தொகை தான். அதை வந்து நான் மறுக்கல. ஆனா அது வந்து உதவி. அதை வந்து நம்ம வந்து கொச்சைப்படுத்தல. அதை வந்து நம்ம தவறா பேசல. 20 லட்ச ரூபாய்ங்கிறது கிடையாது. ஒரு 2000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நீங்க யாராவது உதவி பண்ணாலும் அது ஒரு பெரிய உதவியா தான் இருக்கும். ஆனா இந்த இந்த பிரச்சனையில வந்து ஏன் வந்து 20 லட்ச ரூபாய், 10 லட்ச ரூபாய், 5 லட்ச ரூபாய்ன்னு சொல்லிட்டு உதவி பண்றாங்க? அங்க ஒரு மரணம் நடந்திருக்கு. அங்க ஒரு துக்கம் நடந்திருக்கு. ஒரு பெரிய இழப்பு, எதிர்பாராத ஒரு இழப்பு. அந்த இழப்பை சரி கட்டுறதுக்கு பணம் பத்தாது. அந்த இழப்புல இருந்து அவங்க பொருளாதார ரீதியா அவங்க மீண்டு வர்றதுக்கான ஒரு உதவிதான் அந்த பணங்கள். ஸோ இதுவே வந்து அவங்கள திருப்திப்படுத்திருமான்னு கேட்டா திருப்திப்படுத்தாது அப்படின்றதான் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ அவங்கள எது திருப்திப்படுத்தும்? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை. அவங்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு ஒரு அனுசரணையான வார்த்தைகள். நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். அத எங்க போய் சொல்லணும்? துக்கம் எங்க நடந்ததோ அல்லது துக்கம் எங்கு நடத்தப்பட்டதோ அங்கதான் போய் அந்த அந்த வார்த்தைகளையும் அந்த ஆறுதலையும் நம்ம வந்து சொல்லணும். அதை விட்டுவிட்டு நீங்க எல்லாரும் இங்க கிளம்பி வாங்க, இதை நான் வந்து இது வந்து யாருக்குமே தெரியாது, எங்க மீட் பண்ண போறான்றது தெரியாது, என்ன பேச போறான்றது தெரியாது, பத்திரிகையாளர்கள் உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்ப ஏகப்பட்ட கண்டிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு இந்த 41 குடும்பங்களையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சந்திக்கிறதுல இந்த பிளானை வகுத்து கொடுத்தது யாரு? இந்த பிளானை வந்து எப்படி விஜய் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இந்த இந்த சந்திப்புக்கு பின்னாடி அக்டோபர் 27ஆம் தேதிக்கு பின்னாடி தாவேகாவை பத்தி இன்னும் கடுமையான விமர்சனங்களை வந்து பொதுமக்கள் மட்டும் கிடையாது, எதிர்கட்சிக்காரர்கள் மட்டும் கிடையாது, ஆளுங்கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, பொதுமக்களே வந்து கடுமையா விமர்சனம் வைக்க போறாங்க. இந்த விமர்சனத்துல இருந்து, இந்த அவச்சொல்ல இருந்து நீங்க எப்ப வெளில வர போறீங்க? எப்படி வெளில வர போறீங்க? அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறீங்க? இந்த பிரச்சனையை வந்து ஏன் வந்து இவ்வளவு மட்டமா வந்து டீல் பண்றீங்க அப்படின்றதுதான் என்னோட பெரிய கேள்வியா இருக்கு. பெரிய வருத்தமான கேள்வியாகவும் இருக்கு. இந்த சம்பவம் வந்து இந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியால இருக்க உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களுமே வெட்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த மாமல்லபுரம் சந்திப்பு அப்படின்றதா என்னோட தனிப்பட்ட பார்வை. ஏன் வந்து எல்லாரும் வெட்கப்படணும்? அவர் நல்லது தானே பண்றாரு, பாதிக்கப்பட்டவங்கள கூப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா அது கிடையாது. இது
ஒரு ஒரு விளையாட்டு போட்டியில வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசும் பாராட்டுகளும் கொடுத்து நீங்க நல்லா விளையாடுங்க, உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றது அது ஒரு விதமான பாராட்டு. இல்ல ஒரு திருமணம் நடந்திருக்கு, அன்னைக்கு வந்து நம்ம போக முடியல, அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு பெரிய விஐபி கேட்டகரியில இருக்கோம், சரி நான் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது கூட வர முடியாது, நீங்க ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா வாங்க எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறது வந்து விருந்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறது சாப்பிடுறதுக்கு மட்டும் கிடையாது. அவங்கள நான் போய் நேர்ல வாழ்த்த முடியல, அதுக்கான பரிகாரத்தை வந்து நான் வீட்டிலேயே வச்சு பண்ண போறேன் அப்படின்றது. ஆனா இந்த பரிகாரம் என்ன? அவங்க ஏன் விருந்துக்கு வர மாதிரி வரணும்? அவங்க ஏன் பஸ்ல வந்து அவ்வளவு நல்லா நீட்டா வராங்க, எந்த எந்த விதமான கவலையும் கிடையாது, ஏன் அப்படி கிளம்பி வரணும்? இதுல வந்து நீங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? நாங்க வரலப்பா, அதாவது எதிர்ப்புனா பயங்கரமா விஜய் வந்து இதுக்கு காரணம், விஜய் வந்து இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்ப அந்த லெவலுக்கு எல்லாம் போக சொல்லல. இல்லங்க எங்களால வர முடியாது, நாங்க வரல, எங்களை விட்டுருங்க, ஏதோ தெரியாம நடந்து போச்சு, இது யாரு மேல தப்பு யாரு மேல சரி அப்படின்றதுக்கெல்லாம் நாங்க வரல, எங்களை வந்து திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணாதீங்க, நாங்க எங்க வாழ்க்கையை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏன் வந்து யாருமே சொல்லல? அப்போ மக்களோட மனநிலை எப்படி இருக்கு? இந்த மக்கள் வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வியாவே எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடினா ஒரு வருஷம் இருக்கும், கொஞ்சம் பேர் வந்து இந்த கள்ளச்சாராயத்துல விஷச்சாராயம் கொடுத்து இறந்து போனாங்க அப்படின்றதுனால அரசாங்கம் வந்து எல்லாருக்குமே இறந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அதை பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க எல்லாருமே. எனக்கு அதுல வந்து உடன்பாடு கிடையாது. சாராயம் குடிச்சு செத்து போனவனுக்கு எதுக்கு 10 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் நானும் என்னோட நண்பர்கள்டையும் நான் வீட்லயும் பேசிக்கிட்டு இருப்போம். அதுக்கு வந்து ஒரு காமெடியா வந்து ஒரு பயங்கரமான எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு வந்து குடும்பத்துக்கு வருமானம் இல்லையா, உன் புருஷனை வந்து விசச்சாராயம் குடிக்க வச்சு சாவடிச்சிட்டு உனக்கு 10 லட்ச ரூபா வந்துடும் சொல்லிட்டு. இப்போ இந்த மரணத்துக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இது வந்து ஒரு வரலாற்று அசிங்கம். இந்த வரலாற்று அசிங்கத்தை வந்து தொடர்ந்து வந்து தாவேகா வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க மாற்று அரசியல்னு சொல்லிட்டு உள்ள வரீங்க. மாற்று அரசியல்னா என்ன? அரசியல் மாற்றம்னா என்ன? இப்ப இருக்கிற அரசியல் நிலைமையை நீங்க எப்படி மாத்த போறீங்க? இந்த மாதிரி எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாம, இதற்கான எந்த செயல் திட்டங்களும் இல்லாம, நீங்க வந்து ஏதோ ஒரு வகையில என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. அது யாருக்குமே வந்து பிடிக்கல. எல்லாருக்குமே வந்து ஒரு அருவருப்பா இருக்கு. உங்களோட ரசிகர்களுக்கே அது வந்து பிடிக்கல அப்படின்றதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதுல இருந்து நீங்க வெளியில வாங்க, தயவு செஞ்சு வெளியில வாங்க. வெளியில வந்து ஒரு நல்ல அரசியலை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேருங்க. எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட சேருங்க. மாற்று அரசியலை கொண்டு வாங்க. மாற்றத்துக்கான அரசியலை கொண்டு வாங்க. இருக்கிற அரசியல் தலைவர்கள்ல 10ஓட 11ஆவும் நீங்களும் இருந்தீங்கன்னா நீங்க எதுக்கு? எங்களுக்கு ஏற்கனவே ஆளுங்க இருக்காங்க. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பிஜேபி இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, பாமக இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, எவ்வளவு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய கட்சிகள் இருக்காங்க. நீங்க எதுக்கு அடிஷனலா ஒரு ஆளு? உங்ககிட்ட இருந்து பொதுமக்கள், அதாவது உங்க கட்சிக்காரங்களை விட்டுருங்க, உங்களோட ரசிகர்களை விட்டுருங்க, உங்களோட இந்த தமிழ்நாட்டில் இருக்க பொதுமக்கள் அவங்கதான் வாக்காளர்கள். கட்சிக்காரங்க கட்சிக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. அவங்கள வந்து நீங்க பிரிக்கவே முடியாது. திமுக காரங்க திமுக மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க, அதிமுக காரங்க அதிமுக மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து யார் நல்லவங்க, யார் வந்தா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகுத்து ஆராய்ந்து ஓட்டு போடுவாங்க. அந்த பகுத்து ஆராயக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்களா அப்படின்றத நீங்களே ஒரு வாட்டி கேட்டுக்குங்க. அப்படி இல்லை அப்படின்றதான் உண்மை. அப்படி அதற்கான முயற்சிகளை நீங்க எடுங்க அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்க வேண்டிய ஒரு தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு டிவிகேக்கும் டிவிகேவோட தலைவருக்கும். இந்த வரலாற்று அசிங்கங்களை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த இந்த அசிங்கங்களே போதும். நீங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து வரலாற்று அசிங்கங்கள் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இந்த அசிங்கங்களே போதும். நான் நிறைய சொல்றாங்க, நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அது வேணாம் தான் நான் வந்து லிமிட்டடா சொல்லியிருக்கேன். இந்த அசிங்கங்கள் போதும். இதுக்கப்புறமா அது ஒரு நல்ல வரலாறு வந்து உங்களுக்கான வரலாறா நீங்க மாத்துங்க. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தாவேகாவோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு கேட்டோம்னா உங்களோட ஹிஸ்டரி வந்து இந்த மாதிரிதான் விக்கிபீடியால காமிக்கும், கூகுள்ல காமிக்கும். தாவேகா வந்து கரூருக்கு போனாங்க, அங்க ஒரு 41 பேரை சாவடிச்சாங்க, அந்த 41 பேரை கூட்டு வந்து இறந்தவங்களோட குடும்பத்தை கூட்டு வந்து 1 மாசத்துக்கு பின்னாடி விஜய வந்து மீட் பண்ணாரு. இந்த மாதிரி வரலாறு தான் நீங்க வந்து தக்க வச்சுக்க போறீங்களா, நீங்க பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றத நீங்களே ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டு அதற்கான சரியான முடிவுகளையும் தெளிவான அரசியலையும் நீங்க முன்னெடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கான எதிர்காலமும் சரி, மக்கள்கிட்ட உங்களுக்கான நல்ல பேரும் சரி, அந்த நல்ல பேர் எல்லாமே ஓட்டுகளா மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ முழுசா பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க வீடியோவில் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். நன்றி.